இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது எம்ஆர்சிசியோட விசி ஹாஸ்டலுக்கு பாருங்கள், அதுக்கான வெப்சைட்டு தான். இல்லை நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 22/11/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 23/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாமுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த மெத்தட் மூலமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில காஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, என்னமான கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா The schedule of written examination final interview will be made available on only மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட். அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெப்சைட்டில் மட்டும்தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டை அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, பதவி கொடுத்துருக்காங்க. என்னமான பதவினா விசி ஹாஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல், இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஒர்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் கோட் ஹியரிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் ஹைப்ரிட் ஹியரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. ரெக்டிஃபை நெட்வொர்க் சிஸ்டம் இஷ்யூஸ் இந்த கோர்ட் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நெட்வொர்க் மற்றும் சிஸ்டம் இஷ்யூலாம் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் கோர்ட் ஹாலில். அண்டு அதர் ஒர்க் அசைன்டு பை த ரெஜிஸ்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். 40 வயது வரையும் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிஎஸ்சி ஐடி முடித்தவங்க, பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஏஐ மற்றும் மிஷின் லேர்னிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க பிஇயில். நெக்ஸ்ட்டு பிடெக்கில் ஐடி முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஏஐ மற்றும் மெஷின் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க. எம்டெக் ஐடி முடித்தவங்க, எம்எஸ் ஐடி முடித்தவங்க. ஸோ இந்த மாதிரி கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் நாட் பொசஸிங் த எபோவ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 600 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே 600 ரூபாய் கம்பல்சரி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து 120 மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜெண்டர் நாலேஜ், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக 60 கொஷின்ஸ் இருக்குது, 120 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் 1:5 ரேஷியோப்படி இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்க போது அதையும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் எனி பிளேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வில் பி ஹாஸ்டட் இன் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் பேஸ்ட் ஆன் த மெரிட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க
அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்னா பிரின்சிபல் சீட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும், அல்லது மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது பாருங்கள் அங்கே, அல்லது மதுரை மற்றும் டிபெண்டிங் அப்பான் த நீட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை மற்றும் சென்னையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஸோ இதை நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணாவே போதுமானது, இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதேமாரி சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவரை பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஹாலிடேஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஷுவல் லீவ் பொறுத்த வரைக்கும் 12 நாட்கள் பேர் ஆனால் எடுத்துக்கலாம். சேலரி வில் பி டிடக்ட் ஃபார் ஈச் டே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி டிடக்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைனு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான். மெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம் என்ன, பாஸ்வேர்டுன்னு எல்லாமே கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஸோ லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் லாகின் பண்ணி டைரெக்டாக அப்ளை வந்து பண்ண பாருங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஐடி பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான கல்வித் தகுதியை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள்.